சரி, இப்ப நெறைய பேர் வந்து இமிடியேட்டா வந்து ரிச் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. ஆக்சுவலாக எதுவுமே இந்த சொல்லுவாங்களே இந்த மந்திரத்தில் மாங்காய் பறிக்கிற வேலையெல்லாம் அங்கே ஆகாதுங்க. சரி, இப்ப இன்சூரன்ஸ் சொல்றீங்க. இன்சூரன்ஸ் நான் இப்ப அப்ளை பண்ணும்போது வர அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சார் இருக்கும்? நானும் நிறைய சமயத்துலலாம் எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குங்க. இந்த சார், இன்னைக்கு நெறைய பேர்கிட்ட வந்து சேலரி இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் அவங்களால யாரும் ரிச் ஆக முடியலையே சார். அவங்களுக்கு எது இன்கம், எது அவங்க பாரோடு மணி அப்படின்றதே தெரிய மாட்டேன்றது. சின்ன பிள்ளையில் நான் இருக்க போகும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், உன்னுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா திடீர் பணக்காரன், ஒரு நாளில் பணக்காரன் ஆகுது, இதெல்லாம் வந்து இங்கே வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சேவிங்ஸ் மட்டும் இருந்தால் சர்வே பண்ண முடியுமா சார்? சார், முதல்ல சேவிங்ஸ் வந்து உங்களுடைய பணத்தை வந்து சாப்பிடுதுன்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்டு சேஃப்னு சொல்கிறாங்களே, அப்போ லாஸே வராதா சார்? நல்ல கேள்வி. பேங்க் டெபாசிட் சேஃபாக அந்த ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து 25 வருஷமாக என்னை வாழ வச்சுட்டு அந்த ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியும் நம்ம தமிழ்நாட்டு மக்களும் தான். ஸோ ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஃபினான்ஷியல் அண்ட் வெல்த் கிரியேஷன்ஸில் நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண தான் இன்றைக்கி இந்த போட்காஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மூவ் அகாடமியோட ஃபவுண்டர் வெங்கட்ராமன் சார் நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம் சூர்யா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ரைட் சூர்யா, சொல்லுங்கள் சூர்யா, என்ன டவுட்லாம் கிளியர் பண்ணணும் சார்? உங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுங்களேன் சார். ரைட் சூர்யா. சூர்யா, நான் வந்து என்னுடைய ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணது 2000 ஸ்டார்ட் பண்ணேங்க. 2001 ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக என்னுடைய இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக அந்த பிஎஃப்எஸ்ஐ அப்படிம்போம், பேங்க்கு, ஃபைனான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிஎஃப்எஸ்ஐ இண்டஸ்ட்ரி 2001 இன்னைக்கு வரைக்கும் நான் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் தாங்க இருக்கேன் நான். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மல்டிநேஷ்னல் பேங்க்கில், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, 2K கிட்ஸ் நீங்களா, ஏபிஎன் ஆம்ப்ரோ பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருந்தது, அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரம் 2011 ஆன்வர்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பேங்க் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு ஒரு பக்கம் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மூவ் அகாடமி அந்த பேரில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். பேங்க் எம்ப்ளாயீஸ் அவங்க ஜேஏ, ஐஐபி, சிஏஏபின்ற எக்ஸாம்லாம் எழுதணும், அது ஒரு பக்கம் எடுத்துகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மூவ் கேபிட்டல் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். அதில் கம்ப்ளீட்டாக எங்களுடைய கிளைண்ட்ஸோடைய வெல்த் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நான் 2001 என்னுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ண போகும்போதே வெல்த்தில் தான் இருந்தேன். நான் வெல்த்லேயும் தான். அதுக்கப்புறம் பேங்க்கில் எல்லாமே எல்லா ஏரியாலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். காசால் இருந்திருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நிறைய மார்க்கெட்ஸில் டிப்பு டவுனு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய மாற்றங்கள். அதுக்கப்புறம் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தபோதே ஒரு புது ஃபைனான்ஷியல் ரெகுலேட்டர் பிஎஃப்ஆர்டின்ற ரெகுலேட்டர் வந்தது. 2008 மார்க்கெட் ஃபாலு, 2012 மார்க்கெட் ஃபாலு. நான் 8500 21,000 பாயிண்ட் சென்செக்ஸ் வந்து 21 8500 வந்தவங்களாம் பார்த்துருக்கேன் அப்போ இன்வெஸ்ட் பண்ண போல. ஸோ 25 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன வெல்த் கிரியேஷன் பண்ணுறது. ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் இதுதான். ஒரு பக்கம் கார்பரேட் ட்ரைனர், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்ருக்கோம். கோல் பேஸ்டு வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்ருக்கேன் சூர்யா. ஓகே சார். இப்போ நீங்கள் 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஜர்னி இந்த ஃபீல்டில் எப்படி சார் இருந்துச்சு? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த மூமெண்ட்? சார், ஆக்சுவலாக எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு முதல்ல அப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி வராங்க, மேக்ஸ் நியூயார்க் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது வரைக்கும் எனக்கு வந்து நான் வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்டு, ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தேன், எம்பிஏ, இப்போ லா முடிச்சிருக்கேன். எனக்கு அப்போல்லாம் வந்து எனக்கு ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாது. அவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு. அவர் தான் வந்து நீ போய் முதல்ல நீ இதை அட்டன் பண்ண, நீ வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, நீ ஃபைனான்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினச்சாரு. அப்போ 1 மந்த் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போல்லாம் ஐஆர்டிஎல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் 6 நாள் ட்ரைனிங்லாம் எடுக்கிறாங்க. அப்போ 1 மந்த் ட்ரைனிங், ஒரு எக்ஸலண்ட் ட்ரைனர் எங்களுக்கு, கம்ப்ளீட்டாக எங்களுக்கு. அப்போ வந்து அப்போயே நான் 2001 இன்றைக்கி பார்த்துட்ருக்க மார்க்கெட்டில் பார்த்துட்ருக்க விஷயங்கள்லாம் அப்போவே எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போது ரிஸ்க் அப்பிடைட் எப்படி பண்ணுறது, ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜி, கம்ப்ளீட் 1 மந்த் ப்ரோக்ராம். காலையில் 9 மணிக்கு போனோம்னா 5:30 மணி வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ நல்லா இருந்துச்சு. ஐ வாஸ் என்ஜாய்டு த ப்ரோக்ராம். பக்கா 1 மந்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ஐஆர்டி எக்ஸாம், சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் கிளியர் பண்ணோம். அப்போ தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அது முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து ஏபி நம்பர் பேங்க்கில் எனக்கு ஆஃபர் கிடச்சிது. ஸோ என்னுடைய லைஃப்பில் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால ஃபுல்லாக சக்ஸஸ் தான். எனக்கு நல்லாவே இருக்குதுங்க. நல்லா இருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹாப்பி. அந்த ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்தது 25 வருஷமாக
என்னை வாழ வச்சுட்டு இருக்குது இந்த ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியும் நம்ம தமிழ்நாட்டு மக்களும் தான். ஓகே சார். சூப்பர். சார் இன்னைக்கு நெறைய பேர்கிட்ட வந்து சேலரி இருக்கு. ஒரு இன்கம் இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் அவங்களால யாரும் ரிச்சா ஆக முடியலையே சார்? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்களுக்கு எது இன்கம், எது அவங்க பாரோடு மணி அப்படின்றதே தெரிய மாட்டேன்றது. முதல்ல இன்றைக்கி ஒரு சின்ன பிள்ளையில நான் இருக்கப்போ முதல்ல எங்கள் அப்பா சொல்லுவார், உன்னுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? விரலுக்கேத்த வீக்கம், இதெல்லாம் வந்து நம்ம பழமொழி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு என்ன இன்கம் வருது, அந்த இன்கம் அவங்க கரெக்டாக பட்ஜெட் போட்டு அவங்க வாழ்கிறாங்களா அப்படின்றது தான் அங்கே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வர்ற இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் அவர் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி. செல்ஃப் எம்ப்ளாயி என்ன பண்ணுறாரு, ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சுருக்காரு, ஒரு டீ கடை வச்சுருக்காரு. அவர் கல்லாவுக்கு வர 10,000 அவரோட இன்கம்னு நினச்சிட்றாரு. அது 10,000 அது ஒரு இன்கம் கிடையாது. அதில் மேபி எல்லா செலவுகளும் போக ஒரு ரூ. 500 தான் அவருடைய ஒரு நாளோட இன்கம். பட் ஆனால் அவர் எவ்வளோ பிளான் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா 10,000 பிளான் பண்ணுறாரு, இப்போ டெட்டில் போய் மாட்டிக்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையை 30,000 பிளான் பண்ணணும். அதே மாதிரி தான் சேலரிடு பீப்புள் வந்து ஒரு 20,000 சம்பாதிக்கிறார், 30,000 சம்பாதிக்கிறாருன்னா அதுக்குள்ளே அவர் வாழ பழகணும். அதுக்குள்ளே அவர் வெல்த்து க்ரியேட் பண்ணிடணும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவருடைய சேலரி 30,000 அவர் உணராமல் அவர் மேற்கொண்டு இந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பைக் லோனு இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணிட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடனில் போய் மாட்டிக்கிறார். ஒரு சின்ன வயசுலேயே போய் கடனில் போய் மாட்டுறதுனால பெரிய ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. அவங்களால வெல்த்து க்ரியேட் பண்ணுறதே முடியறது இல்லை. இப்போ நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னாக்கா, சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தேன், உன்னோட இன்கம் இது, இந்த இன்கமில் தான் நீ வாழணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதுதான் மெயின் இஷ்யூ. அவங்க ஏன் வெல்த் அவங்களால க்ரியேட் பண்ண முடியல அப்படின்றது. சரி, இப்போ நெறைய பேர் வந்து இமிடியேட்டாக வந்து ரிச் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. நெறைய பேர் வந்து கொஞ்சம் லாங் டர்மாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரைட். அது எப்படி சார் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக எதுவுமே இந்த சொல்லுவாங்களே, இந்த மந்திரத்தில் மாங்காய் பறிக்கிற வேலையெல்லாம் அங்கே ஆகாதுங்க. வெல்த் க்ரியேஷன் பண்ணுறதெல்லாம். வெல்த் க்ரியேஷன் அப்படின்னாக்கா, ஒரு நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மூங்கில் செடி, இந்த சைனீஸ் பேம்பு செடின்னு ஒன்று இருக்கும். அந்த பேம்பு மூங்கில் செடி நம்ம புதைச்சி வச்சோம்னு வச்சிங்களேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளவே பூமிக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 30 அடி 40 அடி க்ரோத் வந்துடும். அது மாதிரி தான் வெல்த் க்ரியேஷனும். இங்கே நாங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லணும்னா, அது ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி போகிறோம், இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறோம் மார்க்கெட்டில், காலைல 9 மணிக்கு மார்க்கெட்டில் உள்ளே போகிறோம், 5:30 மணிக்குள்ளே வர்றோம், ₹1,00,000 பணம் எடுக்கிறோம். இதெல்லாம் நடக்கிற கதை இல்லை. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, திடீர் பணக்காரன், ஒரு நாளில் பணக்காரனாவது, இதெல்லாம் வந்து இங்கே வெல்த் க்ரியேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எதுக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கணும். நல்ல அந்த டைம் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா, நல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு கன்சிஸ்டன்சியாக நம்ம அதை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க போகும்போது, ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வெல்த்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இல்லைனாக்கா இந்த நீர்க்குமிழி மேலே டக்குன்னு பபுள் வரும், பபுள் உடஞ்சிரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி தான் எப்போவுமே வெல்த் க்ரியேஷனுக்கு நல்லது. இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணோம், இன்றைக்கே ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்ற மனநிலை கூடாதுங்க. அதுதான் நாங்கள் வந்து எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறது. ஒரு லாங் டர்மாக பாருங்கள், ஒரு ஃபைனான்ஷியல் கோல் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான். அப்போ தான் நீங்கள் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும். சார், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட்டை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதா, இல்லை ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணணுமா சார்? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ப்ராஃபிட்டை மட்டும் நோக்கம் பண்ணுவோமா, இல்லை ப்ராசஸை மட்டுமா பார்ப்பீங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அல்டிமேட்டாக எல்லாருமே ஒரு முதலீடு பண்ண போகிறது எண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறது தான் நோக்கம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் நிறையா இருக்குது. பேங்க்கில் எடுத்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, கோல்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் சில்வர் ரொம்ப மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது. ஸோ அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் நிறையா இருக்குது. நம்ம அசட் கிளாஸஸ் நிறையா இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள மெரிட்ஸு டிமெரிட்ஸ் புரிஞ்சுக்கணும். அதில் என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ மினிமம் டிக்கெட் சைஸ் எவ்வளோ, மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நாளைக்கு இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சுனாக்கா நம்ம யாரை அப்ரோச் பண்ணணும், அப்படி நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னாக்கா கேஒய்சின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ சமீபத்தில் செபி வந்து ஒரு அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய நாமினியோட டீட்டெயில் கம்ப்ளீட்டாக வேணுன்றாங்க. ஏன்னா நிறைய அந்த அன்கிளைம்டு டெபாசிட்ஸு, அன்கிளைம்டு போனஸ், அன்கிளைம்டு டிவிடெண்ட்லாம் நிறைய சேர்ந்து கிடக்குது ஐஇபிஎஃப்ல அப்படின்றனால அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ப்ராசஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
ப்ராசஸ் நீங்கள் பார்த்தே ஆகணும். ப்ராசஸ் பார்த்தா தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் நினச்ச இலக்கை அடைய முடியும். ஓகே சார். இப்போ வர இந்த 2026 இயரில் சேவிங்ஸ் மட்டும் இருந்தால் சர்வே பண்ண முடியுமா சார்? சார் முதல்ல சேவிங்ஸ் வந்து உங்களுடைய பணத்தை வந்து சாப்பிடுதுன்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. சேவிங்ஸ்னால் என்ன? இப்போ நீங்கள் மாதம் மாதம் சம்பளம் ஏர்ன் பண்ணுறீங்க, ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க, ஒரு 5,000 ஒரு சர்ப்ளஸ் பண்ணும். உங்களுடைய எல்லா கமிட்மெண்ட்டும் போக ஒரு 5,000 ருபீஸ் இருக்குது. அந்த 5,000 ருபீஸை நீங்கள் வீட்டில் வந்து ஒரு உண்டியலில் போட்டு வந்துட்டே இருக்கீங்க. அது 1 இயர் பொறுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து 50,000 60,000 மந்த்லி 5,000 ருபீஸ் அப்படின்னாக்கா 1 இயர் பொறுத்து அது வந்து 60,000 ருபீஸ் இருக்கும் சொல்லியா. ஆனால் அது 60,000 வேல்யூவான்னு கேட்டிங்கன்னா அது 60,000 வேல்யூ கிடையாது. பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இந்த இன்ஃப்ளேஷன்ற ஒரு டெவில் ஒன்று இருக்கு பாருங்கள். அந்த டெவில் உங்களுடைய பணத்தை மதிப்பை குறைச்சிடும். அப்போ 53,000 சேவிங்ஸை வச்சுட்டு ஒரு மந்த்தன் சேவிங்ஸை மட்டும் வச்சுக்கிட்டே அவன் சர்வை பண்ண முடியுமா, ஃப்யூச்சரை சர்வை பண்ண முடியுமான்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவங்களுடைய சர்ப்ளஸ் பணத்தை ப்ராப்பரான ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ்கிட்ட கேட்டு அந்த ப்ராப்பரான ஃபைனான்ஷியல் அட்வைஸரோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க ப்ராப்பராக எங்கே முதலீடு பண்ணணுமோ பண்ணாங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சரை ரொம்ப அழகாக பிளான் பண்ணலாம், ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக லைஃப்பை செட்டில் பண்ணிக்கலாம். அப்படி தான் சர்வை பண்ண முடியும். சேவிங்ஸை வச்சு பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு உங்களை நீங்கள் சர்வை பண்ணலாம், ஃப்யூச்சர் லைஃப்பை அவங்க சர்வை பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இன்வெஸ்ட் மட்டும் பண்ணுறோம்ல சார், இந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கான நோக்கம் என்ன சார்? எதுக்காக நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்? பிரில்லியன்ட் கொஸ்டின். சரியா? ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்குறேன். எனக்கு நிறைய பேர் என்னுடைய கஸ்டமர்ஸே கேட்பாங்க, சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் போடணும் சார், நான் பிஎம்எஸில் போடணும்பாங்க. நான் எடுத்ததுமே கேட்பேன், முதல்ல என்ன பர்பஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க? ஓகே, சரிங்களா? பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல தப்பு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்ஷியல் கோல் அப்படிம்போம். ஃபைனான்ஷியல் கோல் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு குழந்தைங்க இருக்காங்க, ஒரு யங் கப்புள் இருக்காங்க, ரீசெண்டாக மேரேஜ் ஆன ஒரு யங் கப்புள். அவங்களுக்கு ஒரு 2 வயசு இல்லை 3 வயசில் ஒரு குழந்தை இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பிளான் பண்ணணும். இந்த குழந்தை இன்றைக்கி தேதியில் போய் ஒரு இன்ஜினியரிங் சேர்த்தாக்கா என்ன ரேட் வரும்? சே அபவுட் ஒரு 10 lakh rupees அவங்களுடைய ஃபீஸ் வருது அப்படின்னாக்கா, நாளைக்கு அவங்க ஒரு இந்த குழந்தை எப்போ இன்ஜினியரிங் படிக்க போவாங்க அப்படின்னா ஒரு 15 வருஷம் படிக்க போவாங்க. 15 வருஷம் இல்லை 16 வருஷத்தில் படிக்க போகிறாங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு இந்த அவங்களுடைய இன்ஜினியரிங் ஃபீஸ்க்கு எவ்வளோ தேவைப்படும்? இல்லை மெடிக்கல் படிக்க போகிறாங்க, அப்போ தேவைப்படும். அப்போ நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணினாலும் ஒரு ஃபைனான்ஷியல் கோல் இல்லாமல், ஒரு இலக்கு இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாக்கா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையும் அப்படி தான். ஒரு இலக்கே இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்னாக்கா, ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கீங்க, பஸ் டிரைவருக்கு கண்டக்டர் கேட்குற, சார் எங்கே சார் போகணும் அப்படின்றாரு. இந்த பஸ் எங்கே போதோ போங்க அப்படின்னாக்கா உங்கள் பர்பஸ் சால்வ் ஆகாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு பர்பஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பர்பஸை அடைகிற வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணணும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபைனான்ஷியல் கோலுன்றது மிக முக்கியமான விஷயம். ஃபைனான்ஷியல் கோல்னால் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ குழந்தைங்களோட எஜுகேஷன்ஸ், அந்த கப்புள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கான பணம், அதுக்கப்புறம் அந்த 1-2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய மேரேஜ், இவங்களுக்கே ஒரு பெரிய கனவு இருக்கும், சொந்த வீட்டில் வாழணும்னு ஒரு கனவு இருக்கும், அந்த சொந்த வீடு வாங்குறது, இப்படிலாம் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நீங்கள் பண்ண போகும்போது அந்த இலக்கை நோக்கி தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுமே ஒழிய எந்த விதமான இலக்கும் இல்லாமல் போகக்கூடாது. அதுக்காக தான் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் இருக்காங்க, உங்கள் கூட உட்காருவாங்க, உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறது எல்லாமே. ஸோ இலக்கு இல்லாமல் அடைகிறதுன்றது உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணவே முடியாது. லைஃப்பில் உங்கள் வெல்த்தை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே சார். சார் இப்போ சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கோம் சார். இப்போ அது வந்து டிஃப்ரென்ஷியேட்டாக இல்லை சிங்கிளாவா சார்? இப்போ சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சேவிங்ஸ் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் வீட்டில் மாதம் மாதம் ஒரு 1000 ரூபா எடுத்து வச்சுட்டே வர்றீங்க, அது வந்து சேவிங்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது நிறைய ஃபிசிக்கல் அசெட்ஸ் இருக்குது, ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு அசெட்ஸில் சே அபவுட் ஃபைனான்ஷியல் அசெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை நம்ம ஃபைனான்ஷியல் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபைனான்ஷியல் அசெட்ஸில் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்துட்டே வர்றீங்க அப்படின்னாக்கா அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. உங்களுடைய சேவிங்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனால் உங்களுடைய பண மதிப்பு கீழே போயிட்டே இருக்குமே ஒழிய, பட் வந்து எந்த காரணம் கொண்டும் உங்களுடைய சேவிங்ஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இதே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னீங்கனாக்கா, நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கேயாச்சும் சேர்த்து வைக்கிறது வந்து சேவிங்ஸு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க டெபாசிட்ஸில்.
சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் இருக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைவாக இருக்கும். 3.5% இல்லை 3% தான் per annum இருக்கும். அதுவும் ஆக்சுவலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக கிடையாது. பட் அந்த பணத்தை என்கரேஜ் பண்ணும், சேவிங் ஹேபிட்டை என்கரேஜ் பண்ணுன்றதே ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு, சேவிங்ஸ் வேறு. உங்கள் சேவிங்ஸ் வந்து நாளுக்கு நாள் தேஞ்சிக்கிட்டே போகும், டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, டெப்ரிஷியேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் யார்கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி ரிவ்யூ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு க்ரோ ஆகும். திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்க. ஓகே சார். சார் இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் சேவிங்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா, இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையா சார்? ஆக்சுவலாக எமர்ஜென்சி சிச்சுவேஷன், நான் இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் உங்களை. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா என்ன சொல்லுங்கள்? என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும் உங்களுக்கு? ஒரு மெடிக்கல் கண்டிஜென்சி, வீட்டில் யாருக்காச்சும் திடீர்னு உடம்பு முடியாமல் போகலாம், இல்லை வீட்டில் வந்து இருக்கிற பொருட்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஃபயர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லாம் இருக்குது. இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. அப்போ எமர்ஜென்சி ஃபண்டு வேணும், டெஃபினட்டாக வேணும். அது என்னென்ன பர்பஸ்க்காக அப்படின்னு கேட்டினாக்கா, திடீர்னு எதிர்பார்க்காம வேறு இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகாத வேறு ஒரு செலவுகள் வந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும், இல்லை ஒரு பையன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, திடீர்னு இப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் சடனாக டக்குன்னு வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, லே ஆஃப் பண்ணி வீட்டுக்கு வேலைக்கு விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி அந்த பையன் வரப்போகும்போது அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் ஒன்று இமீடியட் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் வரும். அந்த ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும். ஏன்னா ஒரு நெக்ஸ்ட் ஜாபோ இல்லை அவருக்கு பிடித்த ஒரு வேலையோ இல்லை ஒரு பிஸ்னஸோ பண்ண போகிறதுக்கு வரைக்கும் அது ஒரு கேப் இருக்கும், ஒரு 3-4 months பேக் இருக்கும். அந்த கேப்புக்கு மட்டும் எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தால் போதும். இன்னைக்கு தேதிக்கு மீது எல்லாத்துக்கும் நமக்கு சொஃபஸ்டிகேட்டடாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவென்யூ இருக்குது உங்களுடைய எமர்ஜென்சியை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் எமர்ஜென்சி ஃபண்டு வேணும். நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். சார் இப்போ அசட்னா என்ன, லயபிலிட்டிஸ்னால் என்ன சார்? வெரி குட். இப்போ அசட்ஸ்னால் என்ன, லயபிலிட்டிஸ்னா அப்படின்னாக்கா ரொம்ப தெளிவாக சொல்லப்போனால் அசட்ஸ்னால் சொத்து, லயபிலிட்டினா கடன். இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு. எது அசட்ஸு எது லயபிலிட்டி அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, வந்துட்டு சார் நான் வந்து ஒரு அசட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் சார். அந்த அம்மா வந்து ரொம்ப என்த்துவாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நார்மலாகவே நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் அந்த என்த்துவெலாம் கண்ட்ரோல் பண்ணுற ஆட்கள். சொல்லுங்கள் மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். சார் ஒரு 12 லட்ச ரூபா லோன் போட்டு ஒரு நல்ல ஒரு அழகாக ஒரு கார் வாங்கியிருக்கோம் சார் ஃபேமிலிக்கு, ஒரு அசட்டு க்ரியேட் பண்ணிட்டேன்னாங்க. எனக்கு ஷாக்கு. எப்படி அவங்க காரை வந்து அசட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறம் வேணா அப்போ தான் அந்த அவங்க சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாதே அப்படின்றதுனால கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்ஸ்ட் டைம் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வரப்போகும்போது அவங்களுக்கு நான் புரிய வச்சேன். காருன்றது அசட்ஸ் கிடையாதுங்க, காருன்றது ஒரு லயபிலிட்டி. என்ன காரணம்னா ஒரு அசட்ஸ் அப்படின்னாக்கா அது அப்ரிஷியேட் ஆகணும். அந்த அசட்ஸு இப்போ ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃபைனான்ஷியல் அசட்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைனாக்கா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் அசட்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அதில் உங்களுடைய அப்ரிஷியேஷன் இருக்கும். பட் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெப்ரிஷியேஷன் அந்த காருக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதுக்கு ஒரு டிரைவரை போடணும், அது ஒரு செலவு இருக்கும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பே பண்ணணும். உங்களுக்கு வந்து மேபி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கலாம், ஒரு ப்ளஷர் கொடுக்கலாம், ஒரு சந்தோஷமாக ஃபேமிலியோட போகிறதுக்காக இருக்க முடியும். பட் இதுதான். அப்போ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து மக்கள் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. எது அசட்ஸு எது லைபிலிட்டிஸ் அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா, ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒன் வேர்டில் சொல்கிறதுனா, எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணுறீங்க, எதெல்லாம் வளருதோ உங்களுடைய வெல்த்தை க்ரியேட் ஆகுதோ அது அசட்ஸு. எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணுறீங்க, உங்களுடைய வேல்யூ உங்களுடைய அசட்ஸை வெல்த்தை வந்து டெப்ரிஷியேட் பண்ணுதோ அதெல்லாம் லயபிலிட்டின்னு வச்சுக்கிறோம். பட் அது ஒரு பெரிய ப்ராடர் டாபிக். நம்ம அது இன்னொரு நாள் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். சார் இப்போ ரிஸ்க் ஆப்டிடியூட்னா என்ன, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா சார்? சூப்பர். ரிஸ்க் ஆப்பிடைட் அப்படிம்போம் நம்ம. அதாவது உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும். இப்போ ஜென்ரலாக ஒரு மித்து இருக்குதுங்க மார்க்கெட்டில். ஒரு 60 வயசு ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அவர் 100 கோடி ரூபா பணத்தில் உட்காந்துருக்காரு. ஆல்ரெடி அவர் 100 கோடி ரூபா பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டார், கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். அவருக்கு போய் நான் ஈக்விட்டி ப்ராடக்ட் கொடுக்காம வேறு என்ன ப்ராடக்ட், அவர் சொல்கிறார் வெங்கட் எனக்கு ஈக்விட்டி ப்ராடக்ட் கொடுமான்றார்.
இல்லை சார் நான் போயிட்டு அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா சார் உங்களால் ஈக்விட்டி ப்ராடக்ட் கொடுக்க முடியாது, ஈக்விட்டி இருந்துச்சுனாக்கா ஏதாச்சும் லாஸ் வந்துச்சுன்னா உங்களால் தாங்க முடியாதுன்னு ஹீ இஸ் ரெடி, ஹீ இஸ் வில்லிங் டு டேக் ரிஸ்க்கு. அப்போ ரிஸ்க் அப்பிடைடுன்றது இட்ஸ் நாட் காமன் ஃபார் எவ்ரிபடி. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன வயசில் இப்போ தான் முதல்ல வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே ஒருத்தர் வரார், மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயே வரார், ஃபஸ்ட்டு சேலரி வாங்குறாரு. நாம் எப்போவுமே சொல்லுவோம் உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு சேலரியில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நான் கொடுக்குறேன், ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டு ஈக்விட்டி ஃபண்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அவர் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே வரமாட்டார். அப்போ ரிஸ்க் அப்பிடைடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் காமன் ஃபார் எவ்ரிபடி. அப்போ அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு கிளையண்ட்டையாக உட்கார வச்சு கிளையண்ட்டை அனலைஸ் பண்ணுவோம். என்ன அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஏஜ் என்ன, அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்கம் என்ன இருக்குது, அந்த இன்கமில் வந்து அவங்க எவ்வளோ அவங்களுடைய ஃபேமிலி, மற்றபடி என்ன கமிட்மெண்ட் வச்சுருக்காங்க, அவங்க என்ன லயபிலிட்டி வச்சுருக்காங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இவ்வளோ நாங்கள் பண்ணுவோம். இதை பண்ணி முடித்தாதான் அவங்களுக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் வெல்த் பிளானிங்கோ இல்லை வெல்த் மேனேஜ்மெண்ட்டோ அவங்க கிடைக்கக்கூடிய ஒரு கோல் அடைய முடியும். ஸோ அப்போ ரிஸ்க் அப்பிடைடு அப்படின்றது வந்து அவங்கவுங்களுடைய சக்தி, எவ்வளோ அவங்களால அந்த ரிஸ்க்கை தாங்கிக்க முடியும் அப்படின்றத பொறுத்து தான் ரிஸ்க் அப்பிடைட். திஸ் இஸ் நாட் காமன் ஃபார் எவ்ரிபடி. இது மாறிக்கிட்டே இருக்கும். ரிஸ்க் அப்பிடைடுன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பொறுத்தது. அதுக்காக யங்காக இருக்கவங்களுக்கு ஈக்விட்டி கொடுங்க, வயசானவங்களுக்கு ஈக்விட்டி கொடுக்காதீங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அது வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிளைண்ட் ப்ராப்பர்லி. அந்த கிளைண்ட் கூட உட்காந்து நம்ம மிக சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா வி கேன் ரெக்கமெண்ட் த ப்ராடக்ட். அப்போ ரிஸ்க் அப்பிடைட் இஸ் நாட் காமன். சார் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க, சரிங்க, பார்க்க வேண்டிய ஃபினான்ஷியல் ப்ரையாரிட்டினா அது என்னன்னு சார் சொல்லலாம்? வெரி குட். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்கன்னாக்கா ஃபைனான்ஷியல் ப்ரையாரிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுப்பேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க குடும்பத்தில்? கணவன் மட்டும் வேலை பார்க்குறாரா, இல்லை மனைவியும் வேலை பார்க்குறாங்களா, இல்லை அதனில் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் என்ன இருக்குது? ஹவுஸ் ஹோல்டு இன்கம் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்ட்டிங்க, மேபி அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டட் இன்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மேபி இவங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வர்றது, மேபி சின்னதாக ஏதாச்சும் சேர்த்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த செல்வ மகள் திட்டம் அப்படின்னு ஏதாச்சும் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க செய்ய வேண்டியது பட்ஜெட். பட்ஜெட்டுன்றது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு என்ன வருதுன்றது தெரியணும் முதல்ல. அதை அவங்க வயசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, வயசாக செலவு பண்ணுறாங்களான்றது முதல்ல தெரியணும். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னாக்கா உங்களுடைய மாத டோட்டல் இன்கம் என்ன இருக்குது? 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, மேபி ஒரு 30,000 30,000 60,000 சம்பாதிக்கிறாங்க. ப்ளஸ் வேறு அங்கங்கே ஏதாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் எதோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து ஒரு வட்டி வருது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60,000-60,000 அவர் வந்து அந்த கணவர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிற ஒரு 70,000 இன்கம் இருக்குது அந்த குடும்பத்துக்கு. அப்போ அந்த 70,000 இன்கம் எவ்வளோ வருதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணணும். அதில் ப்ரையாரிட்டைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக ஒரு அமௌண்ட்டை சர்ப்ளஸ் எடுத்து வச்சிடணும். நீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம், கடன் அடைக்கிறோன்றது தான் தட் இஸ் செகண்டரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு க்ரியேட் பண்ணணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். ஏன்னா நீங்கள் சொன்ன கேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இல்லைனாலும் அந்த குழந்தை அந்த ஃபேமிலி வந்து டோட்டல் ஃபேமிலி ஷேக் ஆகும், அந்த ஃபைனான்ஷியலாக ஷேக் ஆகும். அதனால் 2 பேருக்கும் என்ன பண்ணணுனாக்கா ஒரு நல்ல ஒரு கவரில் ஒரு இது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதுக்கு அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டினாக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும், ஃபேமிலி கவர். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பார்க்க போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏதாச்சும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னாக்கா அந்த கம்பெனியில் அவங்களுக்கு ஹெல்த் கவர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ஹெல்த் கவர் இருக்குனாக்கா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல அவங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் இருக்குது, என்னென்ன டிசீஸ்லாம் அதில் கவர் ஆகும், அதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் கவர் ஆவாங்க, அதுக்கு என்னென்ன இதுக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்னுடைய ப்ரையாரிட்டைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸு, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் லைபிலிட்டி 1-2 இஎம்ஐ வந்துட்டாக்கா இஎம்ஐ சீக்கிரம் அடைக்கிறதுக்கான ஒரு பட்ஜெட்டு, அதுக்கப்புறமா ஃபைனலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்தீங்கன்னாக்கா ஒரு கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு இலக்கை நோக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். இப்படி தான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வரப்போகும்போது அவங்க என்ன அளவுக்கு அவங்களால ஒதுக்க முடியும், அவங்க பட்ஜெட்டில் என்னென்னு பார்க்க முடியுமோ அதை பார்த்துட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அந்த கேசஸில். ஓகே சார். இப்போ இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ஆமாம், இது வந்து எப்படி சார் ஆர்டர் நம்ம
இது பண்ணுறது? ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்டு. ஏன்னா 2 பேருமே நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலினாக்கா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஜாப் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒருத்தர் தொழில் பண்ணிவிட்டு ஒருத்தர் இருந்தாங்கனாக்கா அவங்களுடைய குடும்ப டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஃபைனான்ஷியலாக ஏதாச்சும் ஒரு கிரைசிஸ் வந்துச்சுனாக்கா அந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸை அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் இருக்கும், ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அவங்க க்ரியேட் பண்ணி ஆகணும். அதுதான் ஆர்டர். அதுக்கு அடுத்தது டேர்ம் இன்சூரன்ஸ், அதுக்கு அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ். இது 3 ப்ரையாரிட்டி. இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பணக்கார ஃபேமிலியாக இருந்தாலும் இந்த 3 முக்கியம். இந்த 3 இருந்தால் தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஃபைனான்ஷியலாக இந்த பேர்டனை அவங்க பார்க்க மாட்டாங்க. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அவங்களுக்கு பெருசாக பாதிக்காது. இதே பெரிய பணக்கார ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க லெகசி செலவாக அவங்க சேர்த்து வச்சுருக்க சேமிப்புலேருந்து இது கரையாமல் இருக்கும். அப்போ இந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். 4வதுல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸு வைக்கிறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நான் என்ன சொல்லிட்டேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு இலக்கு இல்லாமல் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தொடங்காதீங்க. அப்படி இலக்கு இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலே இருக்கலாம். இதான் என்னுடைய சின்சர் அட்வைஸு. இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இது 2ம் நினச்சா இதில் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் எது சார்? இது ரொம்ப காலமாக போயிட்டுருக்குங்க. நான் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட, 2000 நான் முதல்ல நான் இன்சூரன்ஸ் கம்பெனி 2001 MNYL அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அப்போ வரைக்கும் நானும் உங்களை மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்ணேன். இன்னும் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கப்போதெல்லாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லாம் வந்து கேட்பாங்க, நீங்கள் பாலிசி போடுங்க பிள்ளைக்கு நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ நானுமே அந்த மித்தில் தான் இருந்தேன். ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருந்தேன். அப்புறம் அங்கே இன்சூரன்ஸ்க்கு போன பிறகு தான் தெரியுது, இன்சூரன்ஸ்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல். அந்த குடும்பத்திலேயோ இல்லை நீங்கள் சேர்த்து வச்சுருக்க ஒரு அசட்லேயோ, ஃபார் எக்ஸாம்பிள் கார். இப்போ நான் ஒரு கிளாஸுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் 2 வீலர் வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த 2 வீலருக்கு வருஷம் இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்களா இல்லையா? பே பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்றைக்காச்சும் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வந்திருக்கா? அந்த இன்சூரன்ஸ் எதுக்காக பே பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் வண்டிக்கோ உங்கள் காருக்கோ, இல்லை நீங்கள் அதை ட்ராவல் பண்ண போகும்போது கீழே விழுந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விபத்தினால் ஏதாச்சும் உங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னாக்கா அதுலேருந்து வரக்கூடிய கிளைம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்ன்றது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸாக பாருங்கள். நம்ம ஊரில் தான் இந்த குழப்பம், வெளிநாட்டில் இந்த குழப்பம்லாம் கிடையாது. இன்சூரன்ஸாக மட்டும்தான் பார்க்குறாங்க. இன்சூரன்ஸ்ன்றது இட்ஸ் நாட் என் இன்வெஸ்ட்மெண்ட், அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா என்டோமெண்ட் பாலிசி அப்படிலாம் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மித்து நிறைய பேர் நான் போட்ட பணம் திரும்ப வரல, அந்த கம்பெனியில் பணம் போட்டேன், இந்த கம்பெனியில் பணம் போட்டேன், என் பணம் திரும்ப வரலேங்கும்போது முதல்ல அவங்கள இன்சூரன்ஸ் கான்செப்டை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் ஒரு என்டோமெண்ட் கான்செப்ட்னு கொண்டு வந்தாங்களே ஒழிய, பட் இன்சூரன்ஸ் எந்த காலத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இன்சூரன்ஸ் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு. சார், இப்போ இன்சூரன்ஸ் சொல்கிறீங்க. இன்சூரன்ஸ் நான் இப்போ அப்ளை பண்ணும்போது வர இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் கேட்குறது கிளைம் கேட்குறீங்க இல்லையா? ஒரு கிளைம்னு வந்துச்சுன்னா அதில் நிறைய பிரச்சனை. இது நானும் நிறைய சமயத்துலலாம் எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குங்க. இந்த சோஷியல் மீடியா, இந்த வாட்ஸ்அப்பு, இல்லைனாக்கா அந்த ரீல்ஸ்லாம் பார்க்க போது எனக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும். எங்களுக்கு இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அப்படின்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ்னாக்கா. இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்டு, யாருக்காக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு 7-8 பிரின்சிபல்ஸில் அதில் மிக முக்கியமான பிரின்சிபல்ஸ் என்னன்னு கேட்டினாக்கா அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் ஒன்று இருக்குது. அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நான் ஒரு அட்வைசராக இருக்கலாம், நீங்கள் ஒரு பாலிசி ஹோல்டர். என்னுடைய டியூட்டி என்னென்னா, உங்களுக்கு நான் என்ன பாலிசி ரெக்கமெண்ட் பண்ணுறேனோ அந்த பாலிசியை பற்றி கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இன் அண்ட் அவுட்டு. அது என்ன, நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணணும், அதில் என்ன விதமான சார்ஜஸ் இருக்குது, உங்களுடைய கிளைம் ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுடைய அந்த பாலிசி ஹோல்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவருடைய ஹெல்த்தை பற்றி அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் இங்கே நம்ம இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேர போகிறதுனால இன்னும் 2 செகண்ட் கூட நான் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸை பற்றி அவங்க ஏதாச்சும் ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு சிகரெட் பிடிப்பீங்களா, எத்தனை சிகரெட் பிடிப்பீங்க, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களா இருந்தாக்கா நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்களுக்கு இது ஹெல்த் இன்சூரன்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் பாலிசி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருக்கா அப்படின்ற விவரங்கள் நீங்கள் சொல்லணும். இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இந்த சம்டைம்ஸ் நான் எல்லா ஏஜென்ட்டையும் சொல்லலை,
ஒரு சில ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த பிஸ்னஸ் கிடைக்கணுமே அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கனாக்கா, தப்பா பாலிசியை ப்ரொமோட் பண்ணுவாங்க. சார் போடுங்க சார், கிளைம் வரும்போது பார்த்துக்கலாம் சார் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. இவர் ஏதாச்சும் இது ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்துருவாரு. அவங்களும் இவங்க தெரிஞ்சவங்களா இருந்தானே பாலிசி போட்டுருவாங்க. கிளைம் வர போகும்போது அந்த பிரச்சனையே வரும். ஏன்னா கிளைம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் எல்லாமே முன்னாடி சொல்லிட்டு அழகாக கொடுத்துருந்தீங்கனாக்கா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரூ. 1000 ப்ரீமியம் கட்ட வேண்டிய இடத்துல லோடுன்னு ஒன்று சேர்ப்பாங்க. உங்களோட ரிஸ்க் எடுக்கிறாங்க இல்லையா, அதனால் எடுப்பாங்க. அதே மாதிரி ஹசார்டஸ் ஆக்டிவிட்டின்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம. ஹசார்டஸ் ஆக்டிவிட்டினாக்கா இப்போ நீங்கள் பைலட்டு, இந்த மைனிங்கில் வேலை பார்க்குறவங்க, இவங்களெல்லாம் ஹசார்டஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். உங்களுடைய ப்ரொஃபஷனை நீங்கள் சொல்லணும். எந்த ப்ரொஃபஷனில் வேலை பார்க்குறீங்க, இது எதுவுமே நீங்கள் சரியாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் இந்த இன்சூரன்ஸோட ஐஆர்டிஏ ரூலே என்னன்னு கேட்டினாக்கா, இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மை பாலிசி யார் எடுக்க போகிறாங்களோ அவங்க தான் ஃபில்அப் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பாதி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபில்அப் பண்ணிடுறாங்க. அந்த பாலிசியில் என்ன கேள்வி இருக்குன்றது தெரியாது. இதெல்லாம் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் ஏதாச்சும் சமீபத்தில் ஆப்ரேஷன் எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கொஸ்டினர்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிங்கனாக்கா, உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்களுக்கு உங்களுடைய கிளைமை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பிரச்சனை வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அந்த கான்ட்ராக்டை நீங்கள் சரியாக படிக்காத ஒன்று இருக்கலாம் அந்த பாலிசி ஹோல்டர், இல்லை உங்களுடைய அட்வைசர் சரியாக சொல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் தான் பிரச்சனைனால கிளைம் வருது. உங்களோட ஜென்யூனாக எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஸ்மூத்தாக போகும், உங்கள் கிளைமில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அந்த அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்னா நானும் நேர்மையாக இருக்கேன், இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்கிறாங்க, நீங்களும் எங்கள்கிட்ட நேர்மையாக இருங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ டயபெட்டிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் பாலிசி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கரை நோயாளி ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லணும், சார் எனக்கு டயபெட்டிக் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ கம்பெனி மாறும். அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்றது மாறும். அதனால் சர்க்கரைனாலேயோ இல்லை சர்க்கரைனால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு கிளைம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கிளைம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸில் வந்து கிளைம் நிற்கிது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை பாலிசி ஹோல்டர் தெரியாமல் பாலிசி எடுத்திருப்பார், இல்லை எதையாச்சும் மறைச்சி எடுத்திருந்திருக்கலாம். இதெல்லாம் தான் சார் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம பாலிசின்றது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அது ரிஸ்க்கை கவர் பண்ணுறது. அப்போ ரிஸ்க்கை கவர் பண்ண போகும்போது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாமா? ரிஸ்க் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு கிளைம் கிடைக்காது. தேவையில்லாமல் மார்க்கெட்டில் நம்ம இந்த மாதிரி லாஸ் ஆகிடுது, எனக்கு கிளைம் வரலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் லாஜிக். அப்போ இன்சூரன்ஸுன்றது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ இது ஏன் கிளைமில் பிரச்சனை வருதுன்றதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா இன்சூரன்ஸுன்றது ஒரு 10 பேர் இல்லை 100 பேர்கிட்ட பாலிசி பணத்தை வாங்கி தான் யாருக்கு ஒருத்தருக்கு இழப்பீடு ஏற்படுதோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க பணத்தை கொடுக்கறதில்ல. ஒரு 100 பாலிசி ஹோல்டர்கிட்டேருந்து ப்ரீமியமாக வாங்கி அந்த ப்ரீமியம்லேருந்து தான் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைக்குது. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த மட்டும் இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்னுடைய அட்வைஸ் என்னென்னு கேட்டினாக்கா, இன்சூரன்ஸ் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அட்வைஸரை கேளுங்க. ஒரு நாள் தள்ளி கூட எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையாக முடிவெடுங்க. அதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன சார்ஜஸ் இருக்குது, கிளைம் எப்போ வரும், செட்டில்மெண்ட் எப்போ வரும், செட்டில்மெண்ட் எங்கே போகிறது, கிளைம் வந்துச்சுன்னா நான் யார் அப்ரோச் பண்ணுறது. இதே ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்துச்சுன்னா கார்ட்லெஸ்ஸு சொல்லுவோம், நம்ம கேஷ்லெஸ் பெனிஃபிட்லாம் இருக்குது. அதெல்லாம் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம் சூர்யா. அதில் 18 பாயிண்ட் பார்க்கணும். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் ஜஸ்ட் லைக் தான் நீங்கள் பண்ணிட முடியாது. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி 18 முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். இப்போ நான் சும்மா அப்படி சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, பட் அதுவே நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். நம்ம அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணணும். இன்சூரன்ஸ்க்குனே தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். நம்ம இன்னொரு நாள் பேசலாம். அது எத்தனை டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு 2 இன்சூரன்ஸ் தான் தெரியும். ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ் தெரியும், இன்னும் ஹெல்த் இன்சூரன்ஸ் தெரியும், இன்னும் ஆட்டோமொபைல் இன்சூரன்ஸ் தெரியும். இதை தாண்டி அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, மரைன் இன்சூரன்ஸு, என்ஜினியரிங் இன்சூரன்ஸு, இல்லை ஈவன் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் கூட இருக்குது. நிறைய இன்சூரன்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸுன்றது நம்ம எந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட நம்ம நேர்மையாக இருக்கோம், அவங்க எந்த அளவுக்கு நம்மகிட்ட நேர்மையாக இருக்காங்க. இது எல்லாமே இன்சூரன்ஸ் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஏன்னா இன்சூரன்ஸ்ன்றது ஒரு கான்ட்ராக்ட். உங்கள் கேள்விக்கு பதில் லாகாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சார். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ப்ரீமியமே நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் அப்படி இருந்தும் நிறைய பேர் அது எடுக்க வந்து தயங்குறாங்கன்னா அது ஏன் சார்? வெரி குட்.
ஆக்சுவலாக இப்போ டேர்ம் இன்சூரன்ஸில் என்ன ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா, மக்கள் வந்து இன்னும் அந்த ஃபைனான்ஷியல் இன்சூரன்ஸை வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசுகிற மாதிரி இன்சூரன்ஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறதுனால தான் பிரச்சனையே முதல்ல டேர்ம் இன்சூரன்ஸில். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன், உங்கள் காருக்கோ ஒரு டூ வீலருக்கோ நீங்கள் ஒரு ப்ரீமியம் கட்டுறீங்க, வருஷம் வருஷம் ப்ரீமியம் கட்டுறீங்க. அந்த ப்ரீமியம் என்னைக்காச்சும் இன்சூரன்ஸ் கம்பெனி திரும்ப கொடுத்துருக்காங்களா? கிடையாது. அதே தாங்க டேர்ம் இன்சூரன்ஸ்லையும். ஒரு டூ வீலருக்கோ ஒரு காருக்கோ நீங்கள் ப்ரீமியம் கட்டிட்டு திரும்ப வரலன்னு சொல்கிறது இல்லை. இது உங்கள் லைஃப்காக கட்டுறது டேர்ம் இன்சூரன்ஸு. இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல். நீங்கள் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கலை அப்படின்னாக்கா, நாளைக்கு வந்து உங்களுடைய ஏதாச்சும் உங்களுக்கு அந்த பாலிசி ஹோல்டருக்கு, அந்த பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியில் அந்த பாலிசி ஹோல்டருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னாக்கா, அந்த குடும்பத்துக்கு போய் சேருமே ஒழிய அந்த பாலிசி ஹோல்டர் கேனாட் என்ஜாய் அந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த மட்டும். அதனால் இது பெரிய அட்ராக்டிவாக இல்லை. அதுதான் பிரச்சனை இங்கே. டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு அட்ராக்டிவாக இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் டேர்ம் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னாக்கா, நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸ் நீங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் போடுறீங்க அப்படின்னாக்கா, இதில் இடையில கண்டினியூஸாக பே பண்ணிட்டே இருக்கணும். எப்போயாச்சும் இடையில கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், மறுபடியும் அந்த ஏஜுக்கு மெடிக்கல் அப்படின்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வரப்போகும்போது என்ன ஆகுனாக்கா, உங்கள் இன்சூரன்ஸ் கட் ஆகிடும். அதனால் அந்த டேர்ம் இன்சூரன்ஸை வந்து கொஞ்சம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு, இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது, இது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூலு, இதை கண்டினியூஸாக நம்ம என்ன ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்ஸ் சொல்கிறோமோ அந்த ப்ரீமியம் பேமெண்ட் நம்ம கண்டிப்பாக கட்டிக்கிட்டே இருக்கணும்னு தெரிஞ்சினாக்கா அந்த இன்சூரன்ஸ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட், அமேசிங் ப்ராடக்ட். எனக்கு என்ன டேர்ம் இன்சூரன்ஸ் சூப்பர் ப்ராடக்ட். இன்றைக்கி சீப்பர் காஸ்ட்டில் எல்லா கம்பெனியுமே நல்ல நல்ல இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ அது அகைன் நான் சொல்கிறேன், டைரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் அப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை உங்கள் ஏரியாவில் இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அட்வைஸரை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது. ஏன்னா நாளைக்கு அப்போ தான் ஒரு கிளைம் ப்ராசஸ்னு வரப்போது நீங்கள் ஆன்லைனில் பேப்பர் அப்லோட் பண்ணி கிடைக்கல அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய வரும். இது உங்களுடைய அட்வைஸர்னால் ஒரு பர்சனல் கேர் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பண்ணி தருவார். இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸோடைய உள்ள மித்து, வேறு ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட் ஆக்சுவலி. சரி, இப்போ இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, அதில் செலக்ட் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக் எது சார்? மிஸ்டேக்குன்னு சொல்கிறத விட முதல்ல இன்சூரன்ஸில் என்னென்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப சாஃப்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லிட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டாக்கா, ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை ஒரு நல்ல கம்பெனி சூஸ் பண்ணணும். எல்லா கம்பெனியுமே நல்ல கம்பெனி தான். ஏன் நல்ல கம்பெனின்னு சொல்லணும்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே தான் வருது. அதனால் யாரும் அவங்க போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த ரெகுலேட்டரை வந்து யாரும் பிரேக் பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும், எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு கட்டணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 வருஷம் ப்ரீமியம் எடுக்கிறோம்னு வச்சு 30 வருஷம் டேர்ம் போடுறோம் அப்படின்னா அவங்க 30 வருஷமும் ப்ரீமியம் கட்டுற மாதிரியே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிமிட்டெட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த லிமிட்டெட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கட்டினா போதும், இல்லை 5 வருஷம் கட்டினா போதும். அது வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுக்கு தனித்தனியாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமாக கட்டிட்டு நீங்கள் நிப்பாட்டிடலாம். லைஃப் லாங் டில் உங்களுடைய 100 வயசு வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. சில ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட்டில் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய நீங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் அந்த பாலிசி டேர்ம் முடிஞ்சதும் உங்களுக்கு மெச்சூரிட்டியும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு கவரும் இருக்கும். அந்த பேசிக் சம் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேசிக் சம் அஷ்யூர்ட் கவரும் இருக்கும். அப்போ அது மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னாக்கா, உங்களுடைய பேசிக் சம் அஷ்யூர்ட் என்ன, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ரைடர்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் பாலிசி எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சில்ட்ரன்ஸ் பாலிசி வந்து யார் ப்ரப்போசர் அப்படின்னா அவங்க அப்பாவோ இல்லை அவங்க அம்மாவோ இருப்பாங்க. இன்கம் யார் இருக்காங்களோ அவங்க தான் இருப்பாங்க. அந்த ப்ரப்போசர் இடையில அவங்களுடைய லைஃப் ஏதாச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து இப்போ ரிமைனிங் பீரியடுக்கு இன்கம் வேவர் ரைடர் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி டிசேபிலிட்டி, இப்போ அந்த பாலிசி ஹோல்டர் அவர் ஏதாச்சும் திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் அவரால் சம்பாதிக்க முடியல, ஏர்ன் பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கான ஒரு ரைடர்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டக்குன்னு போய் இன்சூரன்ஸ் எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்சூரன்ஸ். இதெல்லாமே நான் சொன்னதில் கொஞ்சம் ப்ரீமியம், நீங்கள் பேசிக் ப்ரீமியம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுவீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும். பட் ஆனால் உங்களுக்கு முழு அட்வான்டேஜஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கம்பெனிலாம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, இன்சூரன்ஸில் இப்போ இந்த சர்வைவல் பெனிஃபிட் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சரண்டர் வேல்யூ என்னென்னு பார்க்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் இன்சூரன்ஸா, என்டோமெண்ட்டா, யூலிப்பா, இப்படிலாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ என்னையை பொறுத்த மட்டும் நிறைய சேலஞ்சஸ்லாம் கிடையாதுங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
கம்ப்ளீட்டாக அவங்க கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் தரோவாக உட்காந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. இன்சூரன்ஸை பொறுத்த மட்டும் உங்களுடைய கிளைமுக்கோ எதுக்குமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுருக்கேன். நல்லதுங்க. ஆனால் அந்த எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா ம். என்னால் ஃப்யூச்சரில் எப்படி சார் சர்வே பண்ண முடியும்? கண்டிப்பாக சர்வே பண்ணலாம். இப்போ ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்றது நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை மாதத்துக்கான பணம் வச்சுருக்கீங்க எமர்ஜென்சி ஃபண்டு? ஒரு 6 மந்த் வச்சுருக்கேன். 6 to 1 year எமர்ஜென்சி ஃபண்டு போதும். அதுக்குள்ளே மீதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பிரித்து பண்ணணும். அதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா அசட் அலோகேஷன் சொல்லுவோம். நீங்கள் வந்து எல்லா பணத்தையும் தூக்கி ஒரே ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய எல்லா கமிட்மெண்ட்டும் போக ஃபர்ஸ்ட் அபவுட் நீங்கள் வந்து இப்போ ஒரு 60,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் போக ஒரு 10,000 15,000 இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 10,000 15,000 நாங்கள் ப்ராப்பர் அசட் அலோகேஷன்ஸ் பண்ணி கொடுப்போம். ப்ராப்பர் அசட் அலோகேஷன்ஸ் படி நீங்கள் ப்ராப்பர் இன்வெஸ்ட் பண்ணணும். 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில், எந்த விதமான ஃபைனான்ஷியல் கோல் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இலக்கு இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்றது. அதுக்கப்புறம் எல்லா பணத்தையும் தூக்கி ஒரே ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்க்கெட்டில் அசட் அலோகேஷனில் ரொம்ப சொல்லப்போனால் லாஸ்ட் 1.5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான ரிட்டர்ன் கொடுக்கல. மார்க்கெட் ரொம்ப வோலடைலாக இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்குது. கோல்டு சில்வர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. யாராலுமே மறுக்கவும் முடியாது, மாற்றி பேசவும் முடியாது. ஹிஸ்டரி அது. அப்போ உங்கள் பணத்தை எல்லாத்தையும் தூக்கி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், கோல்டில் நான் என்னோடய எக்ஸ்போஜர் இல்லை, சில்வரில் என்னோடய எக்ஸ்போஜர் இல்லை அப்படின்னீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டிப்பீங்க. அப்போ யூ நீடு ப்ராப்பர் அசட் அலோகேஷன்ஸ். உங்களுடைய ரிஸ்க்கை பேஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னு பார்த்துட்டு உங்களுடைய நீடு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி ப்ராப்பர் ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா பியூட்டிஃபுல் நீங்கள் அழகாக ஒரு வெல்த் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ஒரு வெல்த் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் நினச்ச வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட், நம்ம அடிக்கடி சொல்லணும் இந்த ஃபயர் அப்படிமோ இல்லையா, அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ ப்ராப்பர் ஃபைனான்ஷியல் பிளானிங், ப்ராப்பர் அசட் அலோகேஷன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா நல்லாயிருக்கும். சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டு சேஃப்னு சொல்கிறாங்களே, அப்போ லாஸே வராதா சார்? நல்ல கேள்வி. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் கேட்குறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கவா? பேங்க் டெபாசிட் சேஃப் இல்லையா? பேங்க்கில் கொண்டு போய் நீங்கள் 1 கோடி ரூபா பணம் வச்சுருக்கீங்க, உங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 1 கோடி ரூபாயை கொண்டு போய் ஒரு ஏபிசின்ற ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க, சரியா? அந்த பணம் சேஃபா? நான் சேஃப்டி தான் சார் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ப்ராடக்ட்டுமே சேஃப்டி கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து சேஃபு நீங்கள் போடுங்க, ஒரு 10 வருஷத்தில் பணக்காரன் ஆகிடலாம், கோடீஸ்வரன் ஆகிடலாம், அதனால் ரிஸ்கே கிடையாதுன்னு சொன்னால் நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்றது உங்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு ஒரு 4 அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஈக்விட்டி, பாண்டு, ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இதில் எல்லாத்தையுமே மார்க்கெட் வோலடைலாக இருக்குங்க. மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய பணம் 100% சேஃப்ன்றது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டும் கிடையாது. மேபி கவர்மெண்ட் பாண்டு, அவங்களுக்கு வந்து டிஃபால்ட் ரிஸ்க்கு கிடையாது. அது மட்டும்தானே உள்ளே என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் இல்லையா? அப்புறம் எந்த ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு சேஃப்டி அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் ஏன் இவங்க எல்லாமே சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கனாக்கா, ஒரு லாங் டேர்மில் இருந்தீங்கன்னாக்கா மார்க்கெட் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்க்கும், வோலடைல் பார்க்கும். ஒரு லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஒரு நல்ல குட் ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால தே ஆர் ரெக்கமெண்டிங் மியூச்சுவல் ஃபண்டு சேஃப்னுவாங்க. சேஃப்ன்றது கிடையாது, யாரும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு கேரண்டியும் கொடுக்க போகிறது கிடையாது. எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி யாரும் உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, கேரண்டிலாம் கிடையாது. தெர் இஸ் நோ கேரண்டீடு ரிட்டர்னும் கிடையாது, உங்களுடைய கேபிட்டல் கேரண்டியும் கிடையாது. அப்படி அந்த மித்து இருந்துன்னா தயவுசெய்து மறந்துடுங்க, சரிங்களா? பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஐம் நாட் சே நோ. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சொன்னல இந்த அசட் அலோகேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த அசட் அலோகேஷனில் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மேண்டேட்டரியாக இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கணும். ஈவன் தோ நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக் இன்வெஸ்டராக இருந்தாலும், டேரெக்டாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கணும். வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு மியூச்சுவல் ஃபண்டு நிறைய கை கொடுக்கும். தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். சார் இப்போ இந்த ஃபினான்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபின்றாங்களே, அப்படின்னா சார்? எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம சொல்லுவோம் ரெகுலராக, இது எல்லாத்துலேயுமே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. பட் எஸ்பெஷலி இந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆனது எங்கன்னு கேட்டால் மியூச்சுவல் ஃபண்டில்.
இப்போ உங்கள்ட்ட 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். ஒன்று லம்சம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி. லம்சம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் பேங்க்கோட ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகே. ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது ஒன் டைம் டெபாசிட். சப்போஸ் போட்டு கையில் ஒரு 1,00,000 இருக்குது. நான் 1,00,000 சொன்னால் கூட நம்ம பார்க்கக்கூடிய நேர்கள் 1,00,000 தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு போயிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. வெறும் 5,000 இருந்தால் கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சார் என்கிட்ட ஒரு 5,000 இந்த மாதம் சர்ப்ளஸ் இருக்குது சார், இதை நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாக்கா ஒரே ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா லம்சம் இல்லை நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிம்போம். ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். எஸ்ஐபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிசிப்ளின்டு வே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கானது. மாதம் ஒரு எனக்கு ரெகுலராக ஒரு இன்கம் இருக்குது, ஒரு 50,000 சேலரியில் என்னால் ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும், மந்த் ஆன் மந்த் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், என்னால் ஒன் டைம் பண்ண முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த 5,000 ருப்பீஸை ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த சிஸ்டமேட்டிக்காக ஒரு பீரியாடிக் இன்டர்வல், ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் குறிப்பிட்ட அமௌண்ட்டு குறிப்பிட்ட தேதியில் உங்ககிட்டேருந்து பணத்தை அந்த பேங்க் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பாங்க. NACH அப்படிம்போம். நேஷ் மெத்தடில் உங்கள்கிட்டருந்து பணத்தை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது பேரே அதனால தான் என்னாச்சும் சிஸ்டமேட்டிக்காக மாதம் டிசிப்ளின்டாக ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு குறிப்பிட்ட ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகே சார். இதாங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நல்ல ஆப்ஷன் இது. ஓகே சார். சார் இப்போ நான் எஸ்ஐபி நீங்கள் சொன்னீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ நான் எஸ்ஐபியை கிரியேட் பண்ணுறேன். அப்படி கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்னோட வெல்த் வந்து க்ரோ ஆகுமா சார்? ஆட்டோமேட்டிக்காக வெல்த் க்ரோ ஆகும்னா, சார் இப்போ நீங்கள் ஒரு மரம் வைக்கிறீங்க சார், ஓகே. செடியாக கொண்டு போய் நட்டு வைக்கிறீங்க, சரியா? அது என்ன அப்போ வந்து நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு வைக்க போகும்போது நிறைய பார்ப்பீங்க நீங்கள் என்ன மரம் நடு விழான்னு நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த எல்லாருமே அந்த மரத்தை வந்து ப்ராப்பராக பராமரிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய காடு வந்திருக்கும். ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், அந்த மரம் நடுறதோட மட்டும் இருக்கக்கூடாது, அந்த மரத்தை நடணும், அதுக்கு தேவையான இந்த ஆடு மாடு இது வந்து மேய்ஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம பார்க்கணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் எஸ்ஐபியும் நீங்கள் பாட்டு ஏதாச்சும் ஒரு யாரோ சொன்னாங்க, உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்லை ஆன்லைனில் ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வெல்த்தெல்லாம் க்ரியேட் ஆகாது. மேபி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போய்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இப்போ 1.5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் இல்லை ஸ்மால் கேப் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வெல்த் க்ரோ ஆகிறதுக்கு கஷ்டம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா ப்ராப்பராக நீங்கள் வந்து அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி இந்த செடி வச்சா தண்ணி ஊற்றி வளருமோ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஈவன் தோ ஒரு நல்ல அட்வைசர் மூலமாக நீங்கள் பண்ணியிருந்தா கூட அந்த அட்வைசர்கிட்ட நீங்கள் போய் உட்காரணும். சார் என்னுடைய போர்ட்ஃபோலியோ என்ன சார் ஆச்சு, இந்த ஸ்கீம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமை மாற்றலாமா வேணாமா, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, நான் நியூஸ் கேட்டேன், பேப்பர் படித்தேன் அப்படின்போது நீங்கள் உட்காந்து அந்த அட்வைசர்கிட்ட நீங்கள் ரெகுலராக டிஸ்கஸ் பண்ண போகும்போது அவங்க வெல்த் க்ரோ ஆகும். நீங்கள் போட்டால் வெல்த் க்ரோ ஆகிடுன்றதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, நம்பாதீங்க. சார் இப்போ நம்ம டீம்லேருந்து ஒரு கொஷின்ஸ் இருக்குது, தாராளமாக கேட்க சொல்லுங்கள் உங்கள் டீம் மக்கள். நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம், நம்ம மக்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு தானே. ரைட், கேட்க சொல்லுங்கள், வெயிட் பண்ணுறேன், ஈகர்லி வெயிட்டிங். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வருடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு ஓவராலாக. ரொம்ப அதிகமாக வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. 8 மந்த்ஸ் கழிச்சு தான் இப்போ எனக்கு தெரியுது, ஓகே இது வந்து இவ்வளோ % ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 100% கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் ஜஸ்ட் இப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் பண்ணி போய் பார்க்குறேன், இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. கரெக்ட். ஸோ இப்போ நான் எங்கே தப்பு பண்ணேன் அப்படின்னா, இது எனக்கு 8 மந்த்ஸ் முன்னாடியே தெரியல. ஸோ எனக்கு மார்க்கெட்டோடைய நான் நியூஸ் ரீட் பண்ணுறதில்ல, ஸோ அதனால் எனக்கு எப்படி அப்டேட்டாக இருக்குதுன்றது தெரியல. ஸோ இதனால் நான் வைக்கிற கொஷின் என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்திருந்தாருன்னா, ஸோ நான் இதை பற்றிலாம் திங்க் பண்ணிக்க தேவை, எனக்கு முன்னாடியே அவர் இதெல்லாம் பண்ணியிருப்பாரா அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் அட்வைசர்ன்றது இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா. பியூட்டிஃபுல் கொஸ்டின்ங்க. என்ன உங்கள் பேர் என்ன, கணபதி இல்லையா சார்? ஃபஸ்ட் கிளாஸ் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க கணபதி. என்ன அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, இப்போ ஒரு ஃபேமிலி டாக்டர் நமக்கு தேவை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, உடம்புல ஏதாச்சும் உடம்பு முடியல அப்படின்னா ஒரு ஃபேமிலி டாக்டர், நம்ம ரெகுலராக போகிற டாக்டர்கிட்ட தான் போவோம். அதே மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு சிவில் கேசஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு கேசஸ் நம்ம கோர்ட்டுக்கு போகணும்னா ஒரு ஃபேமிலி அட்வொகேட் இல்லை நமக்கு நோன் அட்வொகேட்டிட்ட போவோம். அது எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர், அதுவும் செபி ரெஜிஸ்டர்டு, அதுக்கப்புறம் IRDA ரெஜிஸ்டர்டு ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
அது இருந்தால் உங்களுடைய வெல்த் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் மார்க்கெட்டில் தேடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வளரதை விட இது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ எக்ஸலண்ட்டாக நீங்கள் ஆரம்பிக்க போகும்போதே சொன்னீங்க சார், சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 8-9 மந்த்ஸில் வந்து மேலே போயிருந்திருக்கு. இதுக்கு எனக்கு ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இருந்தால் நான் அந்த ஈஸியாக அந்த கோலை அச்சீவ் பண்ணியிருப்பேன். நீங்கள் எக்ஸலண்ட்டான உண்மை அதுதான். காரணம் என்னென்னாக்கா, ஃபைனான்ஷியல் அட்வைசருக்கு அதுதான் வேலை. அவர் குளோபல் மார்க்கெட் வாட்ச் பண்ணுவார், நேஷ்னல் மார்க்கெட் வாட்ச் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஜிடிபி பார்ப்பார், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்ஸு, இந்த மாதிரி வேரியஸ் காரணங்கள் அவர் கேட்டுட்டு இருப்பார். அவர் மார்க்கெட் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்வைசர்ஸ் ஃபோரம்லாம் இருக்கும். அங்கே அவங்களுக்கும் ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ நிறைய அதுக்கப்புறம் அவங்க நிறைய டைரெக்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு, அதுக்கப்புறம் கமாடிட்டி, ஷேர் புரோக்கிங் கம்பெனிஸு, இன்சூரன்ஸ் கம்பெனி கூட அவங்க நிறைய டைஅப்பில் இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இன்சைட் இன்புட்ஸ்லாம் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஓகே. அப்போ அது அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு ஜென்யூன் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்கனாக்கா, நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி கோல்டை வாங்கியிருந்தீங்கன்னா, இல்லை சில்வரில் வாங்கியிருந்தீங்கனாக்கா நல்ல ரிட்டர்ன் இருந்திருக்கும். நான் அதுக்காக ஐ எம் நாட் ப்ரமோட்டிங் சில்வர், கோல்டு வாங்குங்க, சில்வர் வாங்குங்கன்னு சொல்ல. ஒரு நல்ல அட்வைசர்கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாக்கா, இன்றைக்கி உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிட்டர்ன் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எப்பப்பெல்லாம் ஒரு சின்ன ஐடியா எடுத்துக்கோங்க, கோல்டு சில்வர் எப்போல்லாம் ஏறுதோ அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரிட்டர்ன் குறையும். அதுதான் ஆக்சுவலாக இப்போ ரியல் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால் அட்வைசர் இஸ் மேண்டேட்டரி. ஏன்னா இது மட்டும் இதுக்காக மட்டும் கிடையாது. நாளைக்கு ஒரு கிளைம் ப்ராசஸ்ஸு, ஒரு ரிடம்ஷன் ப்ராசஸ்ஸு, அதை விற்கணும். அப்படிங்க போகும்போது அவங்களோட அட்வைசர் வந்து சொல்லுவார், சார் இப்போ வேணாம் சார், இப்போ பண்ணலாம் சார். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆகணுன்றதையும் ஒரு நல்ல அட்வைசர், ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வைசர் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு அட்வைசரோட போகிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயங்க அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஓப்பன் பண்ணி போனோம் அப்படின்னா, அதில் என்ஏவின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ நம்ம பை பண்ணாலும் அது என்ஏவி யூனிட்ஸில் தான் பை பண்ணுற மாதிரி வந்து காமிக்குது. ஸோ என்ஏவி நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, அது என்ன பண்ணுது ஆக்சுவலாக 2 கான்செப்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறுவனத்தை தான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அவங்க ஸ்கீம்னு வச்சுருப்பாங்க, நிறைய ஸ்கீம் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்காங்க. அந்த 50 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி டிஃப்ரெண்ட் கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்காங்க. ஈக்விட்டி கேட்டகரி, டெட் கேட்டகரி, கோல்டு கேட்டகரின்னு இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. இதில் எல்லா ஸ்கீமுமே ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஃபேஸ் வேல்யூ அப்படின்ற ஒரு ரேட்டில் தான் கொடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் எல்லா ஸ்கீம்லேயும் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா தான். ஒரு யூனிட்டோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா தான். அது ஆல்வேஸ் 10 ருபீஸ்ன்னு சொல்லுவோம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும். ஏன்னா அதனுடைய ரேட்டு சேஞ்சஸ் ஆகவே ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா தான். ஆனால் என்ஏவி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி மார்க்கெட்டில் மாறிக்கிட்டே இருக்கும். என்ஏவி அப்படின்னாக்கா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் அசெட் வேல்யூ. ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபார்முலா என்னன்னு கேட்டால் அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ் அப்படின்னு. அதாவது உங்கள் இன்வெஸ்டர்ஸ்டேருந்து பணத்தை வாங்கி அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்னாக்கா, ஈக்விட்டி, அதுக்கப்புறம் பாண்டு, கோல்டு, ரியல் எஸ்டேட் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அதுக்கு டெய்லி வேல்யூ போடுவாங்க. டெய்லி பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. டெய்லி பேலன்ஸ் ஷீட் போட்டு அந்த பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, இதை கால்குலேட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ்னால் இன்றைக்கி டோட்டலாக இன்வெஸ்டர்ஸ் அந்த ஸ்கீமில் எத்தனை இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எத்தனை யூனிட்ஸ் ஹோல்டு பண்ணுறாங்க, அதை தான் நம்ம யூனிட் கேபிட்டல் அப்படிமா. அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட மல்டிப்ளை பண்ண போகும்போது உங்களுக்கு என்ஏவி வரும். இந்த என்ஏவிக்கும் ஃபேஸ் வேல்யூக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த ஃபேஸ் வேல்யூ பொறுத்து தான் உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. என்ஏவின்றது உங்கள் பணத்தை வாங்கி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனுடைய இன்றைக்கு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு என்எஃப்ஓ பீரியடில் 10 ரூபாயில் வாங்கின யூனிட் இன்றைக்கி என்ன விலையில் இருக்குது, அவங்க என்ன ஷேர்ஸ் எல்லாம் டோட்டலாக எல்லா ஷேர்ஸ் எத்தனை ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வால்யூம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டிவைட் பண்ணி உங்களுக்கு சொல்லக்கூடியதான் நெட் அசெட் வேல்யூ. உங்களுடைய என்எஃப்ஓ பீரியடில் மட்டும்தான் நீங்கள் ஃபேஸ் வேல்யூவில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ வெளியில் வர முடியுமோ. என்எஃப்ஓ பீரியடுக்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் என்ஏவி பேஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் தான் நடக்கும். ரிடம்ஷனாக இருக்கட்டும், இதே ஓப்பன் எண்டட் ஸ்கீமாக இருந்தால் பர்ச்சேஸாக இருக்கட்டும், எல்லாமே என்ஏவி பேஸ்டு டிரான்சாக்ஷன் தான் ஃபியூச்சரில். உங்களுடைய ஃபைன் க்ளோஸ் எண்டட் ஸ்கீம் வந்தால் மெச்சூரிட்டியில் என்ஏவியில் கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 10 இயர்ஸ் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பண்ணிட்டேன். நல்லா வந்து எஸ்ஐபி பண்ணி கரெக்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன். 10 இயர்ஸ் கழிச்சு எனக்கு 1 crore வந்து எனக்கு வந்திருக்கு ஓவராலாக. நான் இப்போ வித்ட்ரால் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு இருக்குது. அது நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் போகும், போக எனக்கு எப்போ எப்படி வந்து எனக்கு வரும்? இப்போ 2 விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க.
என்ன கார்பஸ் கிரியேட் பண்ணீங்க? ₹1 கோடி. இந்த ₹1 கோடி கார்பஸ் எப்போ கிரியேட் பண்ணீங்க? நீங்கள் ஒரு நாளில் கிரியேட் பண்ணல. 10 years. நீங்கள் ஓவர் த பீரியட் ஆஃப் 10 இயர்ஸில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? அந்த 10 இயரில் இன்வெஸ்ட் பண்ண பணம் எவ்வளோ க்ரோ ஆகிருக்குது? அந்த வளர்ந்த பணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கேபிட்டல் கெயின் அப்படிம்போம். அதுவும் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்குது ஒரு வருஷத்துக்கு மேலே கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை நாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதே நீங்கள் 1 இயருக்கு பிறகு நீங்கள் எடுத்திருக்கிறதுனால அதுக்கு பேர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். 1 இயருக்கு மேலே போச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். அப்போ 10 வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் இல்லை ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் எங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் என்ன பண்ணுவாங்கனாக்கா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ 10 வருஷத்துக்கு உங்களுக்கு பிறகு அன்றைக்கி நீங்கள் என்ன டேக்ஸ் ஸ்லாபில் வர்றீங்க? இந்த மொத்தம் இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சோர்ஸஸ் இருக்கும். அதில் கேபிட்டல் கெயின், அதாவது ரெண்டல் இன்கம், சேலரி இன்கம், அதுக்கப்புறமா வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ஸு, கேபிட்டல் கெயின்லாம் வரும். இதில் அது எவ்வளோ கேபிட்டல் கெயின் வருது? அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 1.25 லேக்லேருந்து 1.5 லேக் இருக்குது. அந்த டிடக்ஷன்ஸ் போகலாம் கால்குலேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன ப்ராஃபிட் சம்பாதிச்சிங்களோ அந்த சம்பாத்தனைக்கு நீங்கள் என்ன ஸ்லாபில் வருவீங்களோ, இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் வருவீங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது டேக்ஸ் பார்ட்டு. அடுத்தது எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறீங்க. அது நாம் என்ன சொல்கிறோம்? டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஃபண்ட் மேனேஜர்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவர் உங்களுடைய எம்ப்ளாயி மாதிரி தான். உங்கள் ஃபண்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய பீப்புள் இருப்பாங்க. அவங்களோட ஃபண்டை மேனேஜ் பண்ண போகிறார் ஃபண்ட் மேனேஜர். அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ உள்ளே வருவாங்க, டெபாசிட்டரிஸ் உள்ளே வருவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ளே இருப்பாங்க. இவங்களாம் இன்டைரக்டாக இருக்காங்க. அப்போ அவங்க பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்குலாம் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கணும். அதனால் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு செபி வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஈக்விட்டிக்கு இவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம், டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோவில் எடுத்துக்கலாம், டெட்டுக்கு இவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏயுஎம்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபண்டோட வேல்யூ, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு, நிறைய ஃபண்ட் சைஸ் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும். இந்த விஷயங்களுக்காக தான் நாம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு நல்ல அட்வைசரை பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதில் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ என்ன இருக்குதுன்னு பார்ப்பார். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் என்ன இருக்குது, 5 இயர்ஸ் ரிட்டர்ன் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் சின்ஸ் இன்செப்ஷன் ரிட்டர்ன் என்ன இருக்குதுன்னு சொல்லுவார். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் திரும்ப கிடைக்குமான்னு கேட்டால் அது தெரியாது. புரியுதா? அதுக்காக இதாக சொல்கிறோம், டிஆர் சொல்கிறோம். இப்போது இண்டிவிஜுவலாக இப்போ நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க போகிறாங்க, மோஸ்ட்லி போகிறாங்க. இப்போ அவங்க வந்து பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபண்டு பார்க்குறாங்க, அதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த ஃபண்டை வந்து வாங்கி அதில் எஸ்ஐபி பண்ணுறதோ இல்லை பை பண்ணுறாங்க டைரெக்டாக. இல்லை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருந்தால் அந்த ஃபண்டு வந்து பை பண்ண மாட்டுறாங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு தான் ஒரு ஃபண்டை வந்து தீர்மானிக்கிறாங்க. இல்லைங்க, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு பிளான் மியூச்சுவல் ஃபண்டு, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனால் நான் கரியர் 2006-2007 வெல்த் அட்வைசராக ஏபி நம்பர் பேங்க்கில் இருக்க போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் நாங்கள் தான் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. ஆனால் என்ன சின்ன சின்ன தவறுகள் பண்ணிடுறாங்க. எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ குறைவாக இருந்தால் அந்த ஃபண்டு நல்ல ஃபண்டு, அது ஒரு பேராமீட்டர் நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த ஃபண்ட் மேனேஜர் யார், அந்த ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அவருடைய போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ஸ் என்ன, எத்தனை ஷேர்ஸில் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து பணத்தை வாங்கி எத்தனை கம்பெனியோட ஷேர்ஸில் முதலீடு பண்ணியிருக்கார், அதில் என்னென்ன அலோகேஷன்ஸ் வச்சுருக்காரு, மல்டி கேப்பை வச்சுருக்காரா இல்லை ஸ்டாண்டலோன் மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, லார்ஜ் கேப்பா, அதுக்கப்புறம் அந்த ஃபண்டுடைய எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, அதுக்கப்புறம் அவங்களோட ரிட்டர்ன் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் மேனேஜர் இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் டேரெக்டாக நல்லா ஹேண்டில் பண்ணுறாரா, இதெல்லாம் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கணும். எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ மட்டும் பார்த்து பண்ணுறது வந்து ஒரு தவறான விஷயன்றது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்து வந்து என்னன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஈக்விட்டி டெப்ட் சொல்லிட்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து அது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குன்ற மாதிரி. கரெக்ட். அது என்ன ஆக்சுவலி, அது எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் கேட்டகரின்னு சொல்லுவோம். கேட்டகரி அப்படின்னா என்னென்னு கேட்டினாக்கா, இன்வெஸ்டர்ஸ்டேருந்து பணத்தை வாங்கிட்டு அவங்க எந்த அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறார் அந்த ஃபண்ட் மேனேஜர். இன்வெஸ்டர்ஸ்டேருந்து பணத்தை வாங்கிட்டு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணினால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டு. இன்வெஸ்டர்ஸ்டேருந்து பணத்தை வாங்கிட்டு பாண்டுகள், கம்பெனியுடைய பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணார்னா அது டெட் ஸ்கீம். புரியுதுங்களா? இது வந்து நார்மல் மியூச்சுவல் ஃபண்டு. ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டினாக்கா, இப்போ ஒரு ஏஎம்சியில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட் நம்மளே ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், நமக்கு ஷேர் மார்க்கெட் பற்றின பெருசாக நாலேஜ் இல்லை, ஒரு கம்பெனி ஷேர்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்,
இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர்கிட்ட நம்ம பணம் கொடுக்குறோம். அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, ஒரு டேரெக்டாக ஈக்விட்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவார். இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்வெஸ்டர்ஸ்லேருந்து பணத்தை வாங்கி இவரும் டேரெக்டாக கொண்டு போய் ஷேர்ஸ்லையோ பாண்ட்லேயோ அவரே இண்டிவிஜுவலாக டெசிஷன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், இந்த 50 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி 52 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் எல்லாம் சேர்ந்து ஒரு 4000-5000 ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்கீமில் டாப் பர்ஃபார்மிங் ஸ்கீம் ஒரு 10-15 ஸ்கீம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவார் இவர். இவரும் ஃபண்டு வாங்கி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அது பேர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு பேர். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இன்வெஸ்டர்ஸ்லேருந்து வாங்குகிற பணத்தில் 95% வந்து ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அதனால் வந்து இவரும் டைரெக்டாக ஈக்விட்டி போக மாட்டார். மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நடத்தக்கூடிய பெஸ்ட்டு ஸ்கீம் ஒரு 10-15 ஸ்கீம் ஐடென்டிஃபை பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுதான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டும்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃபோன்லேருந்தே ஈஸியாக பை பண்ணிக்கிற அளவுக்கு இப்போ வந்து எவால்வ் ஆகிடுச்சு. நம்ம ஈஸியாக ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே வந்து ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் பை பண்ணிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸியாக ஆகிட்டு எல்லாருக்கும் பை பண்ணுற அந்த இது வந்துருச்சு, ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ற ஒரு இது இருக்குது ஃபுல்லாக. டெஃபினட்டாக. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல நிறைய பேர். ஜஸ்ட் நம்ம பை பண்ணுறோம், ஸ்டாக்கை பை பண்ணிடுறோம், தென் செல் பண்ணுறோம், பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம், இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இதில் உள்ள இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனால் நம்மளுக்கு எதனா அஃபெக்ட் ஆகுமா? சப்போஸ் நம்ம அதை ரீட் பண்ணாமல் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்காமலே இருந்தோம்னா ஃப்யூச்சரில் என்ன வந்து ஆக வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாங்க. இது வந்து இப்போ நீங்கள் நிறைய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் விளம்பரம்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஒவ்வொரு விளம்பரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் தி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படிம்பாங்க. அப்படி மீனிங் என்னன்னாக்கா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீம் ரிலேட்டடாக அந்த பர்டிகுலர் ஸ்கீம் ரிலேட்டடாக உள்ள என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு உங்களை எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. இதை என்ன கேட்டிங்கன்னா, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கூட உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு மினிமம் சார்ஜஸ் எவ்வளோ போட்டாங்க, மினிமம் மெயின்டைன் பண்ணலன்னு சார்ஜஸ் போட்டாங்க, ஏடிஎம்மில் 3 டைமுக்கு மேலே நான் போய் பணம் எடுத்தேன்னா எனக்கு வந்து எஸ்பிஐ சார்ஜஸ் பண்ணாங்க, அந்த பேங்க் சார்ஜ் பண்ணாங்க, இந்த பேங்க் சார்ஜ் பண்ணாங்கன்னு ஒரு கமெண்ட்லாம் வருது. இது எல்லாமே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகும்போது அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை எத்தனை பேர் படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அதில் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். எஸ்ஐடி, எஸ்ஏஐ, கிம் அப்படின்ற டாக்குமெண்ட்லாம் இருக்கும். இதெல்லாம் எத்தனை பேர் படிச்சுட்டு பண்ணுறீங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அதேமாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சூர்யா கேட்டிருந்தார் இல்லையா, என்ன அது எப்படி சார் கிளைம் வர போகும்போது எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம ப்ராப்பராக படிக்காததுனால வரக்கூடிய பிரச்சனை தான். ஏன்னா ஃபைனான்ஷியல் அசட்ஸ் அப்படின்றதே வந்து ஒரு கான்ட்ராக்ட், லீகல் கான்ட்ராக்ட், 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்க வேண்டியது யாருடைய டியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டர்ஸோடைய டியூட்டி. உங்களுக்கு அதை படித்து புரியலை அப்படின்னா அது ஹெல்ப் பண்ணுறதுக்கான வேலை யாரோட வேலைன்னு கேட்டினாக்கா, ஃபைனான்ஷியல் அட்வைஸோட வேலை. இதை படிக்காமல், அந்த ஸ்கீம்ஸை புரிஞ்சிக்காமல், அந்த இன்சூரன்ஸ் திட்டங்களை புரிஞ்சிக்காமல், யாரோ சொன்னாங்க, ஆன்லைனில் சொன்னோம், ரிவ்யூ பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அட்வைஸை சொன்னாங்க, சரியாக எக்ஸ்பிளைன் புரிஞ்சிக்காமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ குழப்பங்களும் வருது. ஏன்னா இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக 4 ஃபைனான்ஷியல் சிஸ்டம் ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க. பேங்க் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இருக்காங்க, கேபிட்டல் மார்க்கெட் சைடு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்துக்கிறதுக்கு செபி இருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியை பார்த்துக்கிறதுக்கு ஐஆர்டிஏ இருக்காங்க, பென்ஷன் ஸ்கீமை பார்த்துக்கிறதுக்கு பிஎஃப்ஆர்டிஏ இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இதை ரொம்ப தெளிவாக ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் நம்ம வார்த்தை சொல்லலாம், முதலீட்டாளருடைய விருப்பம், அவங்க பணம் எந்த வகையிலையும் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அது இன்வெஸ்டர்ஸோடைய ஒரு ஆப்ளிகேஷன்னா கடமை. அந்த கடமையை அவங்க பண்ணாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் 100% படித்தே ஆக வேண்டும். புரியலைன்னா அது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை டெசிஷன் நீங்கள் எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கக்கூடாது. ஒரு கான்செப்ட் புரியாமல் உள்ளே போகிறது 100% தப்பான விஷயம். பேங்கிங், ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் சார் கூட வந்து நம்ம என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ சூர்யா. நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய ரெகுலராக கொடுப்போம். நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன வேணுமோ ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் இப்போ தான் முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும்.